ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி என்னன்னா ஒரு இன்ட்ரோவர்ட் ஆன ஒரு கேர்ளோட லைஃப்ல வர்ற கிரஷ், அப்புறம் அந்த லவ் ஸ்டோரி, அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் வந்து அழகா கியூட்டா காட்டிருப்பாங்க. வாங்க மூவிக்குள்ள போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் காஃபி ஷாப்ல வந்துட்டு காஃபி மேக் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அவள் காஃபி குடிச்சிட்டு அவ வந்து சொல்றா, ஹேனா இன்னைக்கு நான் வந்துட்டு என்னோட கிரஸ்க்கு நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காஃபி ஷாப்ல இருக்கிற அவளோட கிரஸ் கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தங்கி பேசிட்டு இருக்க. அந்த பையனும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க அவளும் சொல்ல வரா. அப்போ கரெக்டா அந்த காஃபி ஷாப்ல வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருது. அந்த பொண்ணை பார்த்ததுமே இந்த ஹீரோயினோட கிரஸ் இருக்கான்ல, அவன் போயிட்டு அந்த பொண்ணை ஹக் பண்ணிக்க. அப்பதான் ஹீரோயினுக்கே தெரிய வருது இவனுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு அப்படின்னு. கரெக்டா ப்ரப்போஸ் பண்றப்பதான் இப்படி தெரிய வருமா அப்படின்னு ஹீரோயினும் இப்பதான் இதுக்கு முன்னாடியே தெரிய வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி அவங்களோட சேர்ந்துருக்கிறத பார்த்து ஒரு மாதிரி கண் கலங்கி பார்த்துட்டு இருக்கா. போகும்போது அந்த காஃபி ஷாப்ல இன்னொரு பையன் வரான். அவனை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து இவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன், இவனை தான் நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்துட்டு டேரக்டா வந்துட்டு ஹீரோயின் வந்து ப்ரப்போஸ் பண்றான். ஆக்சுவலி இவன் தான் நம்ம மூவியோட ஹீரோ. இப்போ அங்க கட் பண்ணி ரொம்ப நாள் முன்னாடி நடந்ததை வந்து காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டான ஹேனா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. நீ கண்டிப்பா போய் ஆகணுமா, நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றா. ஏன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அவ வந்துட்டு இப்ப டூர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வந்து அவ ஹீரோயின் விட்டு பிரிஞ்சு போக போறா. அதனால ஹீரோயின் வந்துட்டு நான் எப்படி நீ இல்லாம நான் வந்து இந்த 1 செமஸ்டர் ஃபுல்லா இருக்க போறேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹீரோயின் வந்து புலம்பிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சொல்றா, உன்னால கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண முடியும், இதோட சான்ஸா பயன்படுத்திக்கோ, நீயும் ஃப்ரெண்ட்ஸ் படி நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்றா, நீ வந்து நீயா போய் மத்தவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணு, அப்புறம் வந்துட்டு நீ ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி எதுலயாவது ஜாயின் பண்ணு, அது மூலியமா உனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைப்பாங்க, தனியா உட்காந்து லஞ்ச் சாப்பிட்றவங்களோட சேர்ந்து சாப்பிடு, அப்போது உனக்கு ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும் அது மூலியமா அப்படிங்கிற மாதிரி வந்து இவளோட ஃப்ரெண்டான ஹேனா வந்து நிறைய ஐடியாலாம் கொடுக்குறா. ஏன் ஹீரோயின் இவ்வளவு புலம்புறானா, அவளுக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருந்து வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கலாம் அவளுக்கு தெரியாது. அவள் ரொம்பவே இன்ட்ரோவர்ட்டான கேர்ள். அதனால வந்துட்டு இவகிட்ட வந்து இந்த ஹேனான்ற பொண்ணே வந்துட்டு அவளா வந்து பேசி இவளோட ஃப்ரெண்டா இருப்பா. ஹீரோயின் வந்து எப்பயுமே வந்து தனியாவே இருப்பா. அப்போது வந்துட்டு அவளுக்கு பேசவே தெரியல அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஹேனாக்கு வந்து நல்லாவே தெரியுது. அவளை பார்த்து இவ ரொம்ப கியூட்டா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து பிடிச்சு அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இவளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சதான் வந்துட்டு ஹேனா வந்துட்டு சின்ன வயசுல வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டா இருப்பா. அதுல இருந்தே வந்துட்டு ஹீரோயினுக்கு இந்த ஹேனா தான் வந்துட்டு ரொம்பவே க்ளோஸ் ஆன ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்டு. இப்போ அவளும் போறாளா, அதனால ஹீரோயின் வந்து கொஞ்சம் சேட் ஆகுறா. சரி அவ கொடுத்த ஐடியாலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்துட்டு ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்க்கறா. காலேஜ் போகும்போது அவள் லஞ்ச் டைம்ல வந்துட்டு யாராவது தனியாக உட்காந்துருக்காங்களா அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டு கனெக்ட் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் தேடி பார்க்கறா. பார்த்தா அங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு டீமா தான் உட்காந்துருக்காங்க, குரூப்பா உட்காந்துருக்கு. அப்போ ஹேனா கொடுத்த 3 ஐடியால ஒரு ஐடியா ஃபிளாப் ஆயிருது. அவளால் இதை பண்ண முடியல. ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு எப்பயுமே நர்வஸா தான் இருப்பா. அதனால வந்துட்டு அவ ஒரு தனியா இருக்கவங்களோட அவளால போய் பேச முடியாது. இதுல வந்துட்டு அவ எப்படி டீமா இருக்க நிறைய பேரோட போய் சேர முடியும் சொல்லிட்டு அவளால அதை பண்ண முடியல. சரி அந்த ஹேனா சொன்ன 2வது ஐடியாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைம் ஜாப்க்காக நிறைய காஃபி ஷாப்க்கு போய் கேட்டு பார்க்குறான். ஆனால் அங்கேயும் வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு வேலை கிடைக்கல. ஆல்ரெடி நிறைய பேர் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் ஒரு காஃபி ஷாப்க்கு வெளியே வந்துட்டு க்ளோஸ்டு போர்டு போட்டிருக்கு. ஆனால் அதுக்கு வெளியே வந்துட்டு அங்கே வந்துட்டு இங்கே வேலைக்கு ஆள் எடுக்கணும்னு போட்டிருக்காங்க அந்த ஒரு போஸ்டர். அதை வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு வேற யாரும் இதை நமக்கு முன்னாடி பார்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போயிடா. அவள் ஃப்ரெண்டு சொன்ன எல்லா ஐடியாவும் ஃபிளாப் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் யாரோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரை பண்ணி பார்த்தா அங்கேயும் ஆல்ரெடி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸோட தான் உட்காந்துருக்காங்க. ஹீரோயினும் சோகமா போய் தனியாக உட்காந்துருக்கா. அப்போ வந்து ப்ரொஃபசர் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், அதுக்கு வந்துட்டு டீம் மேக் பண்ணுங்க, இன்னைக்கு வந்துட்டு எனக்கு லிஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லிட்டு போயிடாங்க. அப்போ வந்து எல்லாரும் வந்துட்டு நிறைய டீமோட போய் டீம் பிடிச்சிடறாங்க. நிறைய பீப்பிளோட சேர்ந்து டீம் பிடிக்க. ஆனால் ஹீரோயினுக்கு மட்டும் ஆளே கிடைக்கல. அப்போ வந்து ஒரு சீனியர் வந்து எனக்கும் ஆள் இல்லை உனக்கும் ஆள் இல்லை தானே, அவனுக்கும் ஆள் இல்லை அவனையும் பிடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர ஹீரோ பிடிக்க ஹீரோ வந்து சொல்லிடுறான், இல்லை எனக்கு தனியாக பண்ண தான் பிடிக்கும் அப்படிங்கிற சொல்ல அதுக்கு சீனியர் வந்து சொல்கிறான், தனியாலாம் பண்ணால் உனக்கு C+ தான் கிடைக்கும், ஒழுங்கா டீமில் ஜாயின் பண்ணு அப்படிங்கிற சொல்ல எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் தனியாக தான் பண்ணுவேன் அப்படிங்கிற சொல்லிட்டு ஹீரோ போக பார்க்க ஹீரோயின் வந்து ஹீரோட கை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி வந்து கியூட்டா பண்ணி ஹீரோ வந்து கூப்பிட்றா. ஹீரோவும் எப்படியும் ஓகே சொல்லிடுறான். அப்போ டீம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு இந்த சீனியர் வந்துட்டு ஹீரோ கிட்டையும் ரொம்ப நேரமா பேசி கொண்டுகிட்டு இருக்கான். நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டோரி, இந்த மாதிரி ஒரு ஹாரர் ஸ்டோரி, இந்த மாதிரி ஸ்டோரி, அந்த மாதிரி ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். ஹீரோயின்ட்டையும் போயிட்டு பக்கத்துல பேசி அவளை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். அப்போ ஹீரோ வந்து சொல்லிடுறான், இன்னைக்கு போதும், நாங்கள் நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து கான்செப்ட்லாம் வந்து சொல்றோம், எங்களோட ஐடியா நாளைக்கு சொல்றோம் அப்படிங்கிற சொல்லிட்டு கிளம்ப பார்க்க அப்போ ஹீரோயின் வந்துட்டு அங்கே வந்து முடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக நீ வரலையா, நீ இங்கே இருக்க போறியா அப்படிங்கிற சொல்ல ஹீரோயின் உடனே இதுவும் நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட போயிடுறா அந்த சீனியருக்கு டாட்டா கட்டிட்டு. அப்போ சீனியர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கறா, வா லஞ்சு சாப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு நான் வந்து 10 மணிக்கு சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ போயிடுறா. அப்போ இந்த சீனியரும் புலம்பிட்டு இருக்கான், யாராவது லஞ்சு காலையில 10 மணிக்கு சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் புலம்பிட்டு போயிடுறான். இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பின்னாடியே போய் அவகிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா, நம்ம ரெண்டு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம், அது டீம்மேட்ஸா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேட்கறா. ஹீரோவும் அப்படியே வந்து முடிச்சு பார்க்கறான் ஹீரோயினை, இவன் என்ன இப்படி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். சரி வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறத பார்த்து ஹீரோயின் வந்து போக பார்க்க ஹீரோவும் சிரிச்சுட்டே வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறான். இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டான ஹேனாட்ட வந்துட்டு காஃபி ஷாப்ல வந்துட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கா, டிரா பண்ணிக்கிட்டு. அப்போ ஹீரோயின் வந்து சொல்றா அவளோட ஃப்ரெண்ட்ட, நான் வந்து நீ சொன்ன 2 டாஸ்கையும் முடிச்சிட்டேன்,
எனக்கு எனக்கு வந்து ஃப்ரெண்டும் கிடச்சிச்சு, ஜாப்பும் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளோட ஃப்ரெண்டும் வந்துட்டு ஹாப்பியாகி ஹீரோயினுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு இருக்கா. வெரி குட் அப்படிங்கிற வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு கேட்கறா, அப்போ உனக்கு 2 பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. அதாவது அவள் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு நியூ ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பா. அப்புறம் வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி இந்த காஃபி ஷாப்ல வந்துட்டு ஒருத்தர் மேலே அவங்க டெய்லி வருவாங்க, அவங்க மேலே எனக்கு ஒரு கிரஷ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பா. அதனால தான் வந்துட்டு அவள் ஃப்ரெண்ட் வந்து கேட்பா, உனக்கு 2 பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கலாய்க்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் உடனே வந்து சொல்றா, இல்ல நான் காலேஜில் பிடிச்சிருக்கிறது வந்து அவன் வந்து என்னோட டைப் இல்லை, அவன் என்னோட ஃப்ரெண்டு மட்டும் தான், காஃபி ஷாப்ல வர என்னோட ஃப்ரெண்ட் தான் வந்துட்டு என்னோட கிரஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அவளோட கிரஷ் அவளா வந்து ரசிச்சு வரைஞ்சிட்டு உட்காந்துருக்கா. அப்படியே அவன் வந்து கிரஷ் நினைச்சிட்டே உட்காந்துட்டே இருக்கும்போது கரெக்டா அவளோட கிரஷும் வந்துட்டு அந்த காஃபி ஷாப்க்கு வர டயத்துக்கு வந்துடுறான். அவனை பார்த்ததுமே அவள் சிரிச்சுட்டே தான் இருக்கா. அவள் பாட்டுக்கு அவனை இது பெரிய ஏஞ்சலை பார்த்த மாதிரி அவனை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே இருக்கு. அவனும் வந்துட்டு எனக்கு ஒரு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் உட்காந்துறான். அவனும் வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச காஃபியை வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு போய் உட்காந்துறான். அப்புறம் ஹீரோயினும் வந்துட்டு அவனையே பார்த்துட்டு உட்காந்துருக்கா. அப்போ வந்துட்டு காஃபி ஷாப் மூடுற டைம் வந்துருது. அது கூட தெரியாம ஹீரோயின் வந்துட்டு அவளோட கிரஷையை பார்த்துட்டு உட்காந்துருக்கா. அப்போ அந்த கிரஷும் வந்துட்டு ஹீரோயினை பார்க்க ஹீரோயினும் உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ வந்து ஹீரோனோட கிரஷும் வந்து கேட்கறான், காஃபி ஷாப் மூடுற டைம் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போதான் ஹீரோயினுக்கே ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளும் அப்படி வந்துட்டு காஃபி ஷாப் மூடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கா. அந்த அவளோட கிரஷும் வந்துட்டு வெளியே போயிடறான். அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு காஃபி ஷாப்பை வந்துட்டு க்ளோஸ்ன்னு அந்த போர்டை வைக்கிறதுக்கு பதிலாக ஓப்பன் பண்ணிருவா. அதை வந்துட்டு அந்த சைடு மறுபடியும் வர அவளோட கிரஷை பார்த்துட்டு நீங்கள் அந்த போர்டை மாற்றி வச்சிருக்கீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ தான் ஹீரோயினுக்கும் புரிய வந்து அவளும் வந்துட்டு மாற்றி வச்சுறான். அப்போ அந்த கிரஷ் வந்துட்டு ஹீரோயின் வந்து கேட்கறான், நீங்களும் பஸ் ஸ்டாப் தானே போக போறீங்க, நம்ம சேர்ந்து போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி நர்வஸா ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றா. அப்போ அவளோட கிரஷ் வந்து கேட்கறான், நீங்க படிக்கிற காலேஜில் தான் நானும் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு அவனும் நல்லா பேசிட்டே வரான். அப்புறம் வந்துட்டு ஹீரோயின் வந்து கேட்கறான், நீங்க என்ன மேஜர் எடுத்துக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயினை பத்தி நிறைய விசாரிச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்பவே கைண்டாக நடந்துட்டே வரான். அப்புறம் வந்துட்டு அங்கே இருக்க ஒரு ரோட்ல இருக்கிற ஒரு கேட்டுக்கு போய் வந்துட்டு அவன் வந்து ஃபுட்டு கொடுக்குறான். கொடுத்துட்டு இந்த கேட்டும் வந்துட்டு நீங்க எனக்கு எப்படி ஃப்ரெண்டோ அதே மாதிரி ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் அவன் பேசுறதே பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருக்கா. இப்படியே டெய்லியும் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய கான்வர்சேஷனும் டெவலப் ஆகுது. ஹீரோயின் வந்துட்டு இவளோட கிரஷை பத்தி அவளோட ஃப்ரெண்டான ஹேனாட்டையும் அடிக்க சொல்லிட்டே தான் இருக்கா. ஹீரோயினும் அவளோட கிரஷோட அந்த மெமரிஸ் மூமெண்ட் எல்லாம் அழகா கார்ட்டூனா வரைஞ்சிட்டு இருக்கா. ஹீரோயின் அவ கிரஷோட இருந்ததை நினைச்சு அவ பகல் கண்ணு உட்காந்துட்டு அவ வந்து கேண்டீன்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கா. அப்போது ஹீரோ இருக்கான்ல அவனும் அங்க வந்து அப்பதான் வந்துட்டு இந்த ஹீரோயினை கடவுள இருந்து எழுப்பி விட்டுட்டு அவள்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். அப்போதுதான் சுயநலனுக்கு வந்த மாதிரி இந்த ஹீரோயினும் ஹீரோவை பத்தி பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து சொல்றா, எனக்கு வந்து எக் ஒயிட் தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்றா. அதுக்கு வந்து ஹீரோ வந்து சொல்றா, எனக்கு எக் ஒயிட் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயினுக்கு பிடிச்சது வந்து ஹீரோக்கு பிடிக்கல, ஹீரோக்கு பிடிச்சது ஹீரோக்கு பிடிக்கல, அதனால ஃபுட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம சாப்பிடும்போது பார்ட்னர் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டீல் போட்டுக்கிறாங்க. அப்புறம் ஹீரோ வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினோட ட்ரெஸ் வந்து அவ ஃபுட்ல விழுந்துட்டு இருக்கு. அதை வந்து ஹீரோ வந்து நோட் பண்ணிப்பான். அதனால அகைன் அவன் வந்து திரும்பி வந்து அவளோட ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து அவ தலையில வந்து மாட்டி விட்டுட்டு போறான். ஹீரோயினும் ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. இப்படி இவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருந்து 2 பொண்ணுங்க ஓடி வந்து ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து பேசுறாங்க. ஹீரோயின் வந்து நீ வந்து ஹீரோ லவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, அதுக்கு உடனே ஹீரோயின் வந்து இல்ல அவனோட ஃப்ரெண்டு மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றா. அதனால அந்த பொண்ணுங்களும் அப்ப சரி அப்படிங்கிற மாதிரி ஹாப்பி ஆயிடுறாங்க. அந்த பொண்ணுங்களும் ஹீரோ வந்துட்டு சீனியர்ஸோட சண்டை போட்டது இதெல்லாம் வந்து சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் வந்து ஹீரோ வந்து லவ் பண்றேன், எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து ரெக்வஸ்டா கேட்டுட்டு போறாங்க. ஹீரோயினும் யோசிக்கிறா. அதனால ஹீரோயின் ஒர்க் முடிச்சுட்டு அவ வந்துட்டு அவளோட கிரஷோட நடந்து போயிட்டு இருக்கா. அப்போது அவளோட ஷூ லேஸ் வந்து கலந்துக்குச்சு. அதனால அவ வந்து அதை கட்டலாம்னு சொல்லிட்டு அவளோட கிரஷ வந்துட்டு நீ போ, இதான் லாஸ்ட் பஸ், நீ போய் பிடிச்சிரு அப்படிங்கிற சொல்லிட்டு அவ வந்து அவ ஷூ லேஸ் வந்து அவ கட்டிட்டு இருக்கா. ஆனா அவளோட கிரஷோ போகாம நம்ம சேர்ந்து ஒன்னாவே போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஹீரோயினும் வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆயிடலாம். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து இந்த ஹீரோ அப்புறம் அந்த சீனியர் இருக்காங்க அவங்க முடிவு சேர்ந்து உட்காந்து டின்னர் சாப்பிட்டு ட்ரிங்க் பண்ணிருக்காங்க. அப்போது இந்த சீனியர் இருக்காங்க அவன் வந்து ஹீரோயின் வந்து டிராயிங் வந்து அந்த அணியும் நல்லா இல்ல, நீ வந்து நல்ல பிக்சரா வந்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்து சொல்றா நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற சொல்ல, ஆனாலும் இந்த சீனியர் வந்து கேட்காம அவன் பாட்டுக்கு ஏதாவது பேசணும்னு பேசிட்டே இருக்கான். பத்தா குறைக்கு ஹீரோயின் மேல கை போட்டுக்கிட்டே இருக்கான். ஹீரோனுக்கும் அது பிடிக்கவே இல்லை. ஹீரோவும் வந்துட்டு வான் பண்றான், ஆனா அவன் கேட்கவே இல்லை. சரி நான் ஹீரோ வந்து அங்க எந்திரிச்சு போயிடான். வந்து பாக்குறான் பழையபடியும் ஹீரோயின் மேல கைப்பட்டுட்டே இருக்கான். இதை பார்த்து ஹீரோ வந்துட்டு அவன் மேல வந்து தண்ணியை ஊத்தி அவனை ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி விட அவன் வந்து ஹீரோ வந்து அடிச்சிடறான். அவன் வந்து ஹீரோ வந்து அடிக்க இப்படி இவங்களுக்குள்ள தகராறாயிருது. லாஸ்ட் ஹீரோக்கும் அடி விழுது. அவனையும் நல்லா அடிச்சு விட்டுட்டு இப்போ ஹீரோவும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த ஹீரோவோட காரியத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு நீ இனிமே சீனியர்ஸ் வந்து பிரச்சனை வச்சுக்காத, இதனால இதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அட்வைஸ் போல ஹீரோ வந்து நான் அவ்வளவு பெருசாலாம் பேசுறது இல்ல, எனக்கு மட்டும் எப்படி இப்படிலாம் பிரச்சனை வருதுன்னு தெரியலன்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்து சொல்றா, இல்ல நீ ஆல்ரெடி வந்து ஓரியன்டேஷன் அப்பயே வந்துட்டு சீனியர்ஸோட சண்டை போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோ வந்து சொல்றான், இல்ல அவங்க வந்துட்டு எல்லாரும் குடிச்சா சேம் அந்த ஒரு பாத்திரத்துல தான் எல்லாரையும் வந்து ட்ரிங்க் பண்ண சொன்னாங்க, அது எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் எந்திரிச்சு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றான். அப்பயும் வந்துட்டு சீனியர் பொண்ணுங்களாம் வந்து உன்கிட்ட பேசும்போது நீ வந்து பேசல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றான், நான் வந்து அப்போ வந்து நான் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், அதை கரடி பக்கத்துக்குள்ள அவங்க கோச்சுக்கிட்டே போயிட்டாங்க, எனக்கு என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போதான் ஹீரோயினும் சிரிக்கிறா, அப்போ உனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே யதார்த்தமா நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு இவன் ஒன்னும் அவ்வளவு பெருசா எதுவும் பண்ணல போலன்னு புரிய வந்து, பாத்தியா இவங்க எல்லாருமே உன் கூட பேசுறதுக்காக தான் உன்னை பிடித்து போய் தான் உன் பின்னாடி சுத்துறாங்க, நீ லக்கி, எனக்கு யாரும் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கா. ஆனாலும் எனக்கு ஒரு கிரஷ் இருக்கு, ஆனா நான் அவங்ககிட்ட எப்படி லவ் சொல்ல போறேனே தெரியல, உன்னைய மாதிரி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரியும் நான் தைரியமா தான் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிட்டு
புலம்பிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோ கிட்ட பிடிச்சு அவள் ட்ரிங்க் பண்ணிருக்கனால புலம்பிக்கிட்டே இந்த க்ரஸ் எப்படி என்ன லவ் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லு அப்படிங்கிற சொல்லி அவனை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வந்து நீ எப்பயும் போல இரு, ஏன் இப்படி வளரிட்டு இருக்கா அப்படிங்கிற சொல்லி ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ பேசிட்டே ஹீரோயின் வந்து மயங்கி ட்ரிங்க் பண்ணனால மயங்கி விழுக போறா. அந்த டேபிள் விழுக போகும்போது ஹீரோ வந்து கரெக்டா அவன் கையை வச்சு அவ அந்த டேபிள் விழுகாம பாத்துக்கிறான். அப்போதான் ஹீரோயினுக்கு வந்து ஞாபகம் வருது, அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து சொல்லிருப்பா. அவ வந்து சொல்லிப்பா, எனக்கும் ஒரு க்ரஷ் இருந்துச்சு, ஆனா நான் அவன் கிட்ட சொல்ற அளவுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன். ஆனா எனக்கு பதிலாக இன்னொரு பொண்ணு சொல்லிட்டா, அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அந்த இடத்துல டைமிங்னால பிரச்சனை இல்ல, என் மேலதான் என்னோட தயக்கத்தினால தான் ப்ராப்ளம். நான் சொல்லியிருந்தா கண்டிப்பா அப்படி நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி அவ ஹீரோயின் சொன்னது ஞாபகம் வந்து நம்ம இன்னைக்கு கண்டிப்பா ப்ரொபோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் முடிவு பண்ணி அவ நல்லா மேக்கப் போட்டு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு அவளோட க்ரஷ் கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. இப்போதான் ஃபர்ஸ்ட் சீன்ல நடந்ததை வந்து காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அவளோட க்ரஷுக்காக ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அவட்ட போய் பேச ஆரம்பிக்கும் போது கரெக்டா வந்துட்டு அங்க ஒரு பொண்ணு வந்துருப்பால, அது வேற யாருமே இல்ல, ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஹேனா வந்துட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பக்கத்துக்காக தான் அந்த காஃபி ஷாப் வந்திருப்பா. அங்க வந்து பார்த்தாதான் அவளோட லவர் வந்து இருந்திருப்பான். அப்போ ஹீரோயின் வந்து ப்ரொபோஸ் பண்ணலான்னு போகும்போது அவளோட க்ரஷ் வந்துட்டு ஹேனாவை பார்த்துட்டு எக்ஸைட் ஆகி அவளை போய் ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது அவங்க 2 லவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கும் புரிஞ்சிருது இவங்க 2 லவ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவும் வரான். ஹீரோ வந்துட்டு அன்னைக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு ஹீரோயின் வந்துட்டு அவளோட அந்த அணியும் புக்கை வந்துட்டு அங்கேயே வச்சுட்டு வந்திருப்பான். அந்த ட்ராவெல்லாம் பண்ணி வச்சிருப்பாள், அந்த புக்கை வந்துட்டு அந்த டேபிளே வச்சிருப்பான். அதை தான் ஹீரோ வந்து எடுத்துட்டு வந்திருப்பான். அதுல ஆக்சுவலி அவன் ஆல்ரெடி பார்த்துருப்பான் அவளோட க்ரஷ் வந்துட்டு எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து கார்ட்டூன்ல வந்துட்டு அழகா வந்துருப்பா. அது அப்புறம் வந்துட்டு அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்துருப்பா. அதெல்லாம் வந்து அந்த டிராயிங் புக்ல வந்துட்டு ஹீரோ வந்து பார்த்துட்டு தான் அதை கொடுக்கலான்னு வருவான். வந்து பார்க்கும்போது அவனுக்கு தெரிஞ்சது அவனோட க்ரஷ் வந்து அது அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதுன்னு. ஹீரோயின் வந்து ஆல்ரெடி அவள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹேனாட்ட வந்து சொல்லிருப்பா, நான் வந்து இன்னைக்கு வந்து என்னோட க்ரஷ்க்கு வந்து ப்ரோபோஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போது அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க தான் இருப்பா. அவளுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வரும். அப்பதான் ஹீரோயினுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம ஆல்ரெடி அவள்கிட்ட சொல்லிட்டோமே, இப்போ நான் யாருக்கு ப்ரோபோஸ் பண்ணேன்னு சொல்லி அவ கேட்பாளே, என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்போ அவங்க ஹீரோ வந்துருப்பான்ல, அவனை பார்த்து அவன் கிட்ட வந்து நான் அவனை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரோபோஸ் பண்ண ஹீரோ கிட்ட வந்து எந்த பதிலும் கேட்காம ஹீரோயின் வந்து அந்த இடத்துக்கு போக பார்க்கறான். அப்போ ஹீரோ வந்து ஏன் நீ ப்ரோபோஸ் பண்ணிட்டு பதில கேட்காம போற அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டி நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஹீரோவும் இந்த மேட்டரை பத்தி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து என்ன மன்னிச்சிரு, நான் உண்மையிலே யூஸ் பண்ணிக்கிட்டேன், வேற வழி இல்லாம தான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். அப்போ ஹீரோ வந்து கேட்கறான், அங்க இருந்ததோட க்ரஷ் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோனும் ஆச்சரியமா உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் ஆல்ரெடி உன்னோட டிராயிங் புக்கை பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றான். சரின்னு ஹீரோயின் வந்துட்டு என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மன்னிப்பு கேட்க எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து வாக்கு கொடுத்துறான். சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டேட் பண்ற மாதிரி நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பிளானையும் போட்டுறாங்க. இப்படி வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கும் பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸைட் ஆகி அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஹேனா வந்துட்டு எக்ஸைட் ஆகி பேசிட்டு இருக்கா. அவள் எக்ஸைட் ஆகி பேசிட்டே இருக்கா, ஹீரோயினும் முடிச்சுக்கிட்டே இருக்கா. இது எப்படி நம்ம வந்து உண்மையை சொல்ல போறோம் அப்படிங்கிற மாதிரி. இதுல பார்த்தா குறைக்க அவள் பெஸ்ட் ஃப்ரெண்டான ஹேனா இருக்கால, அவள் வந்து சொல்லிடுறா, நம்ம ஏன் டபுள் டேட் போக கூடாது, நீ வந்து ஹீரோ கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஹீரோ கிட்ட அவள் வந்து ஃபோனை போட்டு கேட்குறா. அப்போ வந்து நம்ம ஏன் டபுள் டேட் போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் ஹேனா இருக்கால அவளும் கேட்க ஹீரோ வந்துட்டு ஓகே சொல்லிடுறான். சரி எங்கன்னு கேட்க தியேட்டர் அப்படிங்கிற சொல்ல ஹீரோ ஆக்சுவலி இதுல வந்து ஹாப்பி தான், ஹீரோனோட டேட்டிங் போறது. ஹீரோனுக்கு தான் வந்து ஒரு மாதிரி சேடாவே இருக்கு. அவளும் வந்துட்டு ஹீரோயின் வந்து கேட்கறா, நீ வந்து எப்படி வந்துட்டு உனக்கு ஹீரோ வந்து பிடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோயின் வந்து சொல்றா, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நல்லா பேச மாட்டான், ஆனா அப்புறம் வந்துட்டு அவன் வந்து என்னோட ஃப்ரெண்டாக ஒத்துக்கிட்டான், அப்புறம் நிறைய கஷ்டமான சுச்சுவேஷன்ல வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹாப்பி ஆயிடுறா. ஹீரோவும் அந்த தியேட்டர்ல கூட அவங்க வந்து ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிற மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து கேட்கறா, நீங்க இவ்வளவு வியடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு வந்து ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்காக சொல்றான், நாங்க உங்களுக்கே தெரியும், நாங்க நேற்று தானே வந்துட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் டே, இதுதான் ஃபர்ஸ்ட் டேட், நாங்க கொஞ்சம் ஸ்லோவாகவே போலான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஒத்துக்கிறா. அப்புறம் வந்துட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்றாங்க. அப்போதும் ஹீரோவும் ஒரு மாதிரி வியடாவே பண்றது பார்த்து ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அப்புறம் வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்கால ஹேனா, அவள் வந்துட்டு ஹீரோட்ட வந்து என்னோட ஃப்ரெண்டை பார்த்து பத்திரமா அவளோட வீட்டில் விட்டு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. அப்போ வந்து ஹீரோ வந்து கேட்கறான் ஹீரோன்ட்ட, நீ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஹீரோ வந்து கேட்கறான், நீ நல்லா இருக்கியா, ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயினும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முடிச்சுட்டு என்ன பண்றது, எனக்கு பேட் லக் இருக்கு, எப்படி போய் லவ் பண்ணிருக்கேன் பாத்தியா, எனக்கு ரொம்பவே பிடிச்ச எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பர்சன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் தான், அவள் லவ் பண்ற பையன் என்னோட க்ரஷ் இப்படியா வந்து முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேட் ஆகி இதுல நான் எதுவுமே பண்ண முடியாது, ஆனாலும் எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் இதுல இருந்து எப்படி வெளியே வர போறேன்னே தெரியல அப்படிங்கிற சொல்லி ஹீரோயின் வந்து ரொம்ப குழம்பிட்டு இருக்கா. அதுக்கு வந்து ஹீரோ வந்து ஒரு ஐடியா கொடுக்குறான், நான் என்னோட க்ரஷ்க்கெல்லாம் ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து என்னால் ப்ரப்போஸ் பண்ணவும் முடியாது, ஸோ வந்து நான் டிஸ்லைக் பண்ண ட்ரை பண்ணுவேன், அது மூலியமா தான் என்னோட நிறைய க்ரஷ் ஸ்டோரியெல்லாம் வந்து எண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இதே ஐடியாவை நான் உனக்கு கொடுக்குறேன், நீயே அவனை வந்து டிஸ்லைக் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது, இது பெஸ்ட் ஐடியாவா இருக்கும் அப்படிங்கிற சொல்ல ஹீரோயினும் வந்துட்டு எனக்கும் நல்ல ஐடியா தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ண வந்து ஓகே சொல்லிடுறாங்க. அதாவது அவளோட க்ரஷை வந்து டிஸ்லைக் பண்ணா எப்படியாவது இந்த லவ் ஸ்டோரி இந்த பெயின்ல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறா. ஸோ அவளும் வந்துட்டு அவனை டிஸ்லைக் பண்ண ட்ரை பண்றான். ஹீரோயின் வந்து அவளோட பார்ட் டைம் ஜாப் விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அப்போ இதுல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த காஃபி ஷாப் ஓனர்கிட்ட போய் சொல்ல அவர் வந்து சொல்றாரு, என்ன மன்னிச்சிருமா, எனக்காக இன்னும் 1 மந்த் மட்டும் கொடுத்துக்கோவேன், என்னோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அவங்கள பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம ஹீரோயினும் ஒத்துக்கிறா. அப்புறம் வந்துட்டு அவளோட க்ரஷும் வந்துட்டு காஃபி ஷாப்க்கு வரான்.
அவனை பார்த்ததும் ஒரு மாதிரி ஹீரோயினும் சேட் ஆகிறா. அப்போ அவன் வந்துட்டு சிரிச்சிட்டே வந்துட்டு எனக்கு வந்து இந்த காஃபி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் வந்துட்டு மெதுவாக வந்து எடுத்து வந்து கொடுத்துட்டு அவள் பாட்டு இருக்கா. அப்போ வந்து இந்த கிறிஸ் வந்து சிரிச்சு அவள்கிட்ட பேச ட்ரை பண்ண ஹீரோயினும் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் வந்து பாட்டுன்னு சொல்லிடலாம். ஹேனாவோட பர்த்டே வருதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு பர்த்டேக்கு என்ன வேணும் கேட்டு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் கேட்க ஹீரோயினும் ஒரு மாதிரி சேடா நான் கேட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் இது சீக்ரெட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் வேற வழி இல்லாம ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஹீரோயினும் கிளாஸ் முடிஞ்சதும் ஹீரோ கிட்ட வந்து கேட்கறா நீ ஃப்ரீயா எனக்கு ஒரு அட்வைஸ் பண்றியா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ உடனே முடியாது எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஹீரோயின் வந்து சேடா அவங்க வீடு நடந்து போயிட்டு இருக்கா. வேற வழி இல்லாம ஹீரோ வந்துட்டு வா நம்ம போலாம் உனக்கு அட்வைஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் வந்து கூட்டிட்டு போறான். அப்போ ஹீரோயின்ட்ட வந்து ஹீரோ சொல்றான் நீ உன்னோட ட்ரெஸ்ஸோட பேட் குவாலிட்டி எல்லாம் கண்டுபிடி அது மூலியமா வந்துட்டு நீ அவனை ஹேட் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோயின் வந்து உடனே அவன் ரொம்பவே நல்லவன் அவன் கிட்ட எந்த ஒரு ஃபால்ட்டுமே கண்டுபிடிக்கவே முடியாது எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க நீ கண்டுபிடி உன்கிட்ட இருக்கிற பேட் குவாலிட்டியை விட நீ அவன்கிட்ட இருக்க பேட் குவாலிட்டி கண்டுபிடி அப்படின்னா தான் அவனால அவனை ஹேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ வந்து ஐடியா கொடுக்க ஹீரோயினும் அவளோட க்ரஷை வந்து நோட் பண்ணி பார்க்கறா. ஆனால் அவன்கிட்ட வந்து அவனை பார்த்து அவனோட அழகிய ரசித்து அவள் பாட்டுக்கு லைன்ல என்ன அடிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு வந்து அவன்கிட்ட வந்து எந்த ஒரு பேட் குவாலிட்டியும் சொல்லவே மனசு வரல. அவனை பார்த்து ரசிச்சுட்டு தான் இருக்கா. அதை வந்து ஹீரோ கிட்ட சொல்ல நீயே அப்படி நினைக்க கூடாது அவன் வந்து ஒரு சைக்கோ அவனோட இன்டென்ஷன் வந்து ரொம்பவே தப்பா இருக்கு எல்லாத்தையும் வந்து சிரிச்ச மாதிரி பேசி அவன் லவ் பண்ண வைக்கிறது அவனோட வேலை இப்படிதான் அவன் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்ல என்னோட கிறிஸ்லாம் ரொம்பவே நல்லவன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து ஓவரா சர்டிஃபிகேட் கொடுத்துட்டே இருக்கா. அவன் வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனோட குட் குவாலிட்டியை வந்து சொல்லிட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு நீ அவனோட பேட் குவாலிட்டியை நோட் பண்ணு அப்படின்னா தான் நீ வந்துட்டு உன்னோட அந்த லவ்ல இருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கு வந்து கோல்டு பிடிச்சிக்கிச்சு அங்கெல்லாம் இருமிட்டு இருக்கான். அதனால ஹீரோ வந்து அங்க போய் ஒரு பெட்ஷீட் வந்து வாங்கிட்டு வரா. பார்த்தா ஒன்று தான் இருக்கு. அதனால ஹீரோக்கு வந்து அதை கொடுக்க ஹீரோ வந்துட்டு நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் வந்து இல்ல உனக்கு தான் கோல்டு இருக்கு நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனுக்கு போத்தி விடுறா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு கோல்டு வந்துருக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டே ரெண்டு பேரும் அவளுக்கும் போத்தி விடுறான். அப்புறம் வந்துட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப நேரம் அங்கேயே உட்காந்துருந்தனால அவளுக்கே தெரியாம தூங்கிடா. ஹீரோ மேல படுத்து ஹீரோவும் பார்க்கறான். அவனும் எதுவுமே சொல்லாம அமைதியாக உட்காந்துருக்கான். மறுநாள் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்னது ஒரு கேம் பேக் வாங்குறதுக்காக நீ அவ்வளோ நேரம் அங்கே உட்காந்துருந்தியா ஹீரோட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ கிஸ் கூட பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினை கலாய்க்க ஹீரோயின் வந்து உடனே அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கல நான் வந்து கேம் வாங்குறதுக்காக மட்டும் தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி சலிப்பா வந்து சொல்றா. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றா என்ன நீங்க ஒரு கிஸ் கூட பண்ணலையா அப்போ கண்டிப்பா அவனோட ஆள் வந்து ஒரு உண்மையாவே டைமண்ட் தான் அவனை நீ மிஸ் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினுக்கு வந்து ஒரு அட்வைஸ் போட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹேனா வந்து அவளா வாலண்டியரா நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் பத்தி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் உடனே தயங்கி இல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனாலும் அவ சொல்ல பக்க ஏன் நீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள சீக்கிரட்டா நீ வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து சொல்ல என்னது சீக்கிரட்டா நம்ம ரெண்டு பேருக்குள்ள எப்போ சீக்கிரட் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஹேனா வந்து சொல்ல ஹேனா வந்து ஹீரோயின் கேட்கறா அப்போ நீ வந்து என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடா. அப்புறம் வந்துட்டு ஹேனாவோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே வந்து இவன் முன்னாடி அதாவது ஹீரோயின் முன்னாடி நிற்க ஹீரோயின் ஒரு மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு உட்காந்துருக்கா. அப்போ ஹீரோவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சீனியர் இருக்கான்ல அவன் வந்து என்னோட டீம் மேட்ஸ் நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி வம்பளுக்கு வர மாதிரி வந்துட்டு அந்த சீனியர் வந்து போக ஹீரோயின் உடனே அவன் வந்து இப்போ வந்துட்டு ஹீரோக்காக பேசுறான் எப்பயுமே எங்களை தான் நீங்க வேலை வாங்குறீங்க அடுத்தது நீங்க தான் கண்டிப்பா பிரசன்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளோட சீனியர் வந்து முறையா ஹீரோயின் வந்து எடுத்து பேசுறதை பார்த்து ஹீரோவும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து சொல்றா எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இந்த சீனியர் பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ உடனே எதுக்கு ஆனா அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் உடனே எனக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்றா நான் வந்து என்னால கண்டிப்பா என்னோட கிறிஸை வந்து ஹேட் பண்ண முடியாது ஆனா அவனை வந்து என்ன வந்து ஹேட் பண்ண வைக்க முடியல சோ நான் அவனை வந்து என்ன ஹேட் பண்ண வைக்க ட்ரை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றான். இப்போ ஹீரோயின் வந்து இந்த சீனியரை நோட் பண்றதுக்காக போறாங்க எப்படி ஒருத்தவங்களை நம்மள ஹேட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அப்ப போய் இந்த சீனியருக்கே தெரியாம அவன் பேசிட்டு இருக்கதெல்லாம் ஹீரோவும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவனோட ப்ரொஃபஸரை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கான். ஆனா போன்ல மட்டும் ரொம்பவே ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி பேசுறான். அப்புறம் ஒரு பையனை பிடிச்சு புள்ளி பண்ணிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு. அப்புறம் வந்துட்டு அவனோட ட்ரெஸ் பத்தி அவனே பொழுது பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கான். இப்படி அவன் பாட்டுக்கு ஏதோ அடுத்தவங்களுக்கு பிடிக்காததெல்லாம் என்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி ஹீரோயின் வச்சுக்கிறா. அப்ப கரெக்டா அந்த சீனியரும் இவங்க பார்க்க அப்போ இவங்க ரெண்டு அந்த சீனியர் வந்து பாத்துனா உடனே இவங்க ரெண்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஹீரோவும் க்ளோஸா வந்து ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிரா. இப்போ நெக்ஸ்ட் டே காஃபி ஷாப் வர அவளோட கிட்ட வந்து ஹீரோயின் வந்து இவனை எப்படியாவது நம்மள ஹேட் பண்ண வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் பண்ணதெல்லாம் ஞாபகம் வச்சு அதே மாதிரியே பண்ணிட்டு இருக்கா. அவன் கிட்ட போய் இந்த காஃபி ஷாப் யாருமே வரதில்ல பேசாம இந்த காஃபி ஷாப் மூணா கூட நல்லது இந்த காஃபி ஷாப் எனக்கு ஒர்க் பண்ணவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அந்த காஃபி ஷாப் ஓனர் வந்து ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த காஃபி ஷாப்பை பாத்துக்கிறது என்னோட கடமை இங்க வந்து எத்தனை கஸ்டமர் வந்தாலும் நான் கண்டிப்பா இங்க வந்து நான் இருந்து நல்லா பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லபடியா பேசுறா. இதை வந்து கிரஸும் பார்த்து ஒரு மாதிரி விதமா பார்த்துட்டு இருக்கான் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அவன் வந்து சொல்றா என்னோட நான் போட்டு ட்ரெஸ் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா நான் எப்பவுமே காஸ்ட்லியான பிராண்ட்ல தான் ட்ரெஸ் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி அவள் ட்ரெஸ் பத்தி அவ பாட்டுக்கு எதோ பேசிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் என்ன பண்ணாலும் இந்த ஹீரோயினோட ட்ரெஸ்க்கு வந்து அவளை பார்த்தா கியூட்டா தான் தெரியுது கோப்பமே வரல அவன் சிரிச்சுட்டே தான் இருக்கான். ஆனாலும் ஹீரோனோட ட்ரெஸ் வந்துட்டு போகும்போதும் அவனோட லவரை பத்தி தான் ஹீரோயின் வந்து கேட்டுட்டு போறான். அவ பதிலுக்கு என்ன வேணும்னு சொன்னாலும் அவன்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறான். நீ கேட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோனும் நான் மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் கண்டிப்பா நான் நாளைக்கு கேட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவ சொல்லிடுறான். ஹீரோயின் வந்துட்டு அவ ஃப்ரெண்ட்ட ஏதோ கேட்க வர மாதிரி இருந்துட்டு ஆனா லாஸ்ட் கேட்காத மாதிரி ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கா. அதனால அவளோட ஃப்ரெண்டான ஹேனா வந்து கேட்கறா ஏதாவது சொல்லணும்னா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்ல உன்னோட பர்த்டே வரப்போது உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க
என்னோட லவர் தானே இதை வந்துட்டு கேட்க சொன்னான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவள் கரெக்டாக கண்டுபிடிச்சு எனக்கு வந்துட்டு கேம்பிங் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் வந்து சொல்றா. ஹீரோயின் உடனே அப்படிலாம் இல்லை நானா தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றா. அப்புறம் வந்துட்டு ஹேனா வந்து சொல்றா, நீ உன்னோட லவ்வரையும் கூட்டிட்டு வந்துரு என்னோட பர்த்டேக்கு, அதான் நீ எனக்கு கொடுக்குற ப்ரெசென்ட், நீங்க 2 பேரும் கப்பலா வரணும் என்னோட பர்த்டேக்கு, கேம்பிங் வந்து நம்ம கப்பலா வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றா. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹீரோவும் ஹீரோனும் வெளியில வந்திருக்காங்க அவுட்டிங் மாதிரி. அப்போது ஹீரோ வந்து வெளியே போயிடான். அப்போ ஹீரோயின் மட்டும் அவங்க தனியாக நின்றுருக்கா. அப்போது அவகிட்ட 2 பொண்ணுங்க வந்துட்டு ஆல்ரெடி ஃபர்ஸ்டே பேசிருப்பாங்கல்ல, ஹீரோ வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி 2 பொண்ணுங்க வந்து கேட்டுப்பாங்களா. அந்த பொண்ணுங்க அகைன் வந்துட்டு ஹீரோயின்ட்ட பேசுறாங்க. ஹீரோயின்ட்ட வந்து கேட்கறாங்க, நீங்க 2 லவர்ஸ் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் உடனே இல்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறா. எனக்கு வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசணும், நான் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயினும் திருத்தி முடிச்சுக்கிட்டே என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினால மறக்க முடியல, அதனால அந்த பொண்ணையும் வந்துட்டு அவ வந்து அந்த டேபிளே உட்கார வச்சிருக்கா. அப்போ வந்து ஹீரோவும் வரான், வந்து பாக்குறான். பொண்ணு வந்துட்டு ஹீரோயின் வந்து உட்கார வச்சிருக்கிறது வந்து ஹீரோக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா ஹீரோக்கும் தெரியுது அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி அவனை பிடிச்சிருக்கும் தெரியும். அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கும். அதனால வந்துட்டு அவ மறக்க முடியாம இப்படி பண்ணிருக்கான்னு தெரிஞ்சு இவன் ஏன் இப்படி பண்றா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேல கோபம் வருது. அதனால ஹீரோயின் வந்து கேட்கறான், நீ போகலையா, அவனுக்கு ஒர்க்கு லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் ஒரு மாதிரி தங்கி எஞ்சி போறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் முன்னாடி வந்து நல்லா பேசுறான். அந்த பொண்ணுக்கு ஒரே ஜாலியா இருக்கு. ஹீரோயின் வந்து எடுத்துட்டு போகும். ஹீரோ கிட்ட வந்துட்டு நல்லா பேச ட்ரை பண்ண ஹீரோவும் அந்த பொண்ணு கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு தான் வந்துட்டு வீட்டுக்கு போய் இதை நினைச்சு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்களா, அந்த பொண்ணு அவன்கிட்ட லவ் சொல்லிக்குமோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து இப்பதான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்புறம் அவளுக்குள்ளே பேசிக்கிறா, நமக்கு கிரஷ் தானே ரொம்பவே பிடிக்கும், நம்ம ஏன் இவன் கிட்ட அந்த பொண்ணு பேசினா நம்ம இப்படி ஃபீல் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்குள்ளே பேசிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு அப்புறம் அவளோட ஃப்ரெண்டோட லவர் எல்லாருமே வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக கேம்பிங் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்ட் கேட்கறா, அவனோட லவர் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் வந்து வரலன்னு சொல்லிட்டான். அப்படின்னு சொல்ல வரதுக்கு முன்னாடி கரெக்டா வந்து ஹீரோ வந்துட்டு இருக்கான். வந்துட்டு சாரி நான் வந்துட்டு ஒரு பொருளை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதனால லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றான். ஹீரோயினுக்கு வந்து ஒரே ஷாக்கு, இவன் எப்படி வந்தான், நமக்காக வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. மறுநாள் கேம்பிங் சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டான ஹேனாவோட பர்த்டேக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது எல்லாரும் வந்து சேர்ந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் தனியா பேசிட்டுன்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டும் அவளோட லவரும் வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அப்போது ஹீரோ வந்து குக் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு இதை டேஸ்ட் பண்ணி பாரு நல்லா இருக்கான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்பூன்ல எடுத்து கொடுக்குறான். ஹீரோயின் வந்துட்டு அவன் ஊட்டி விடலான்னு நினைச்சிட்டு அதை சாப்பிட போக ஹீரோ வந்து ஏன் ஸ்பூனை வாங்கி சாப்பிட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை நோஸ் கட் பண்ணி விட ஹீரோயினுக்கும் நோஸ் கட் ஆயிருது. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோட்ட வந்து கேட்கறா, நீ வந்து அந்த பொண்ணு என்ன சொன்ன, ஓகே சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க ஹீரோ வந்து அதுக்கு எதுவுமே சொல்லல, அமைதியாவே இருக்கான். அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்ட் சொல்றா, நம்ம ட்ரூத் ஆர்டர் கேம் விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றா. உடனே ஹீரோயின் வந்து அவ மாட்டிக்குவா, இந்த கேம் விளையாட மாட்டிக்கணும்னு நினைச்சிட்டு இல்ல நம்ம வேற கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்ல உடனே அவளோட ஃப்ரெண்ட் இன்னைக்கு என்னோட பர்த்டே தானே, அப்ப நான் சொல்ற கேம் தான் விளையாடணும், ட்ரூத் ஆர்டர் கேம் வந்து விளையாடுறாங்க. அப்போ வந்துட்டு கரெக்டா வந்துட்டு ஹீரோனோட கிரஷ் அதாவது ஹேனாவோட லவருக்கு தான் வந்துட்டு கரெக்டா அந்த பாட்டில் வந்து நிக்குது. கரெக்டா அவனை பாயிண்ட் பண்ணி நிக்க அவன்கிட்ட வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோனை வந்து கொஸ்டின் கேட்க சொல்ல ஹீரோனும் வந்துட்டு கேட்கறா, உனக்கு எதுக்கு வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் அதாவது ஹேனா வந்து பிடிச்சிச்சு அப்படிங்கிற சொல்ல அவனும் சொல்றான், எனக்கு வந்துட்டு எதுக்கு அவளை பிடிச்சிச்சுன்னா எனக்கு அவளோட இருக்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு, அவளோட இருக்கும்போது நான் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ ஹீரோ கிட்ட அந்த பாட்டில் போய் நிக்க அப்போ வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து கேட்கறா, நீ வந்துட்டு ஹீரோயின்ட்ட வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோ உடனே வந்துட்டு ஹீரோயினை பார்த்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்றான். நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கோச்சிட்டு போயிடறா. அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தேடி போறான். அவளை பார்த்து ஏன் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பேசி இதை முடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ ஹீரோ வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயின் தேங்க்ஸ் இல்லைன்னா அவங்க நம்பிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஹீரோ வந்து சொல்றான், நான் போய்லாம் சொல்லல, நான் உண்மையாவே உன்னை விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ வந்து டேரக்டா வந்துட்டு ஹீரோயின்ட்ட வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ப்ரப்போஸ் பண்றான். ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி நர்வஸாவே அங்கே நின்றுட்டு இருக்கா. அவளால எந்த பதிலும் சொல்ல முடியல. அவன் வந்து சொல்றா, எனக்கு வந்துட்டு என்னோட கிரஷ் அதாவது அவனை தானே எனக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு அவனை தான் இப்போயுமே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல எனக்கு அதனால ஒரு கவலையும் இல்லை, ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் தான் அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், நீ அவனை லவ் பண்றதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு ஃபிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்புறம் வந்து ஹீரோ வந்து சொல்றான், நான் உன்னை ஃபர்ஸ்ட் நான் எப்போ பார்த்தேன் தெரியுமா, காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும்போது தான் பார்த்தேன். அப்போது நீ கொடுத்த அந்த பென்சிலால மட்டும்தான் நான் வந்து அப்போது அந்த எக்ஸாம் கரெக்டாக எழுதுனேன். அப்புறம் உன்னோட பேட்ஸ் அது மூலியமா தான் வந்துட்டு நான் உண்மையிலே காலேஜ்லேயே ஜாயின் பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறம் அகைன் உன்னை நான் வந்து பார்க்கும்போது என் ஹார்ட் உண்மையிலே ரொம்பவே படப்பட நடிச்சிச்சு. அப்போது நீ கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணேன், அதை நினைச்சு நான் உண்மையாவே ஹாப்பி ஆனேன். இல்லைன்னா நான் கண்டிப்பாக அவனோட அப்புறம் நான் பேசிருப்பேன் எனக்கு தெரியல. அப்புறம் நான் வந்து உன்னோட ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன், உடனே நிறைய பேசணும்னு நினைச்சேன். அதனால தான் வந்துட்டு நான் அப்போது கூட நான் வந்துட்டு எனக்கு பிடிக்காத ஃபுட்டெல்லாம் எனக்கு வந்து பிடிச்சது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் போய் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் அன்னைக்கு நீ வந்துட்டு என்னோட க்ளோஸா வந்த அப்போது என்னோட ஹார்ட் வந்துட்டு நீ என் பக்கத்துல ரொம்ப க்ளோஸ் ஆகும்போது எவ்வளவு படப்பட நடிச்சிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றான். அதாவது அந்த சீனியரை வந்துட்டு நோட் பண்றதுக்காக போயிருவாங்கல்ல, அப்போ நடந்தது வந்து ஹீரோ வந்து சொல்றான். அப்புறம் அகைன் வந்துட்டு நீ வந்து அந்த பொண்ணை வந்துட்டு என்னோட பேச வைக்க வந்தப்போ நான் உண்மையிலே ரொம்பவே பயந்துட்டேன், ஏன்னா எப்படி நீ வந்து என்ன நீ ஃப்ரெண்டா மட்டும் தான் பாக்குற அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் எனக்கு உண்மையில ரொம்பவே கோபம் வந்துச்சு. நான் அப்பவே அந்த பொண்ணுட்டு நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டேன். அதுல வந்து எனக்கு உண்மையில உண்மையாவே கோபம் வந்துருச்சு. அப்போ நான் உன்னை டிஸ்லைக் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல, அதனால நான் உன்னை அவாய்ட் பண்ணேன். அதான் இப்போ வந்துட்டு என்னால உன்னை டிஸ்லைக் பண்ணவே முடியல. ஸோ நான் வந்து டேரக்டாவே ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். நம்ம இந்த ஃபேக் ரிலேஷன்ஷிப்பை இன்னமும் கண்டினியூ பண்ண தேவையில்லை, நம்ம இங்கே முடிச்சுக்கலாம் பண்ணிட்டேன். நம்ம வேணா இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சிடலாம், இல்லைன்னா புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்றான் ஹீரோயினுக்கு. ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே சொல்லாம அங்கே நின்றுருக்கா. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோயின்ட்ட வந்துட்டு கோச்சிட்டு போறா. அப்போ வந்து ஹீரோயின் வந்து கேட்கறா, நீ என்னோட டிராயிங் புக் பாத்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கறா. ஏன்னா ஹீரோயின் வந்து பயந்துட்டா, அவளோட கிரஷ் வந்துட்டு அவளுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது வந்து அவளோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்க அதே மாதிரி தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ ஹீரோயினும் வந்துட்டு
என்ன சொல்றதுன்னு தெரியாம அங்க அமைதியா இருக்கா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு வந்து கேட்கறா, என்ன நீ ஃப்ரெண்டாவே பண்ணி பார்க்கல அப்படித்தானே, எனக்கே இப்படி ஒரு துரோகத்தை பண்ண, என்கிட்ட எல்லாத்தையுமே மறைச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கோபமா வந்துட்டு பேசுறா. அப்ப நீ ஃப்ரெண்டாவே நினைக்கல அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு கோச்சிக்கிட்டு அவளோட ஃப்ரெண்ட் வந்து போயிடா. ஹீரோயினும் வந்துட்டு அவ ஆல்ரெடி வந்து ஹீரோவே ஹேட் பண்ணிப்பா, அவனோட ப்ரொபோசலுக்கும் வந்து அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டா. அப்புறம் வந்துட்டு அவளோட க்ரஷையும் ஹேட் பண்ற மாதிரி நிறையவே பண்ணிருப்பா. அப்புறம் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்ட்டையும் இவ்வளவு பெரிய சீக்கிரத்தை மறைச்சு அந்த ஒரு பாண்டுக்கு உண்டான அந்த ஒரு இதே வந்து உடச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு ஹீரோயின் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் வந்துட்டு அந்த காஃபி ஷாப் ஓனர் வந்துட்டு வந்துடுறாங்க. அவங்க கிட்ட வந்துட்டு ஹீரோயின் வந்து சொல்றா, அவளோட க்ரஷ், அதாவது அவன் தான் ஒரு கஸ்டமரா வந்துட்டு இருந்தான், அவனும் வந்துட்டு இனி வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து சொல்லி என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அவ சேடா ஃபீல் பண்ண உடனே அந்த தாத்தா வந்து சொல்றாங்க, நீ எல்லார்கிட்டயும் ரொம்பவே நைஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல, அவரோட ஃபீலிங்ஸ் நீ வந்து உண்மையா வந்து காட்டலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன்ன மாதிரி ஒரு ஒர்க்கர் கிடைச்சதுல எனக்கு ஹாப்பி தான், உன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் இருக்க ஒரு பொண்ணு கிடைச்சது என்ன இன்னுமே ஸ்ட்ராங் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுறாங்க. நீ வந்து யாருக்காகவும் நடிக்கணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க. அப்புறம் இந்த ஹீரோனோட கிரஷ் இருக்கான்ல, அதாவது ஹீரோனோட ஃப்ரெண்டோட லவர், அவன் வந்துட்டு ஹீரோயின் வந்து பேச வரான். அப்போ அவன் சொல்றான், அவன் வந்துட்டு உன்னோட ஸ்கெட்ச் புக்கை பார்க்கல, அன்னைக்கு வந்துட்டு உன்னோட போன் அடிச்சிச்சு, அதை கொடுக்கறதுக்காக தான் வந்துட்டு அவ வந்தா, அப்போது நீ வந்து என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து நீ வந்துட்டு ஹீரோட வந்து சொல்லிட்டு இருக்க, அதை அவ கேட்டுட்டா, அவனோட ஸ்கெட்ச் புக் எல்லாம் பார்க்கல, அவ இப்போ வந்துட்டு என்கிட்ட வந்து பிரேக்கப் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றான். என்னால எதுக்கு நீங்க பிரேக்கப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனும் நீங்க பண்ணாதீங்க பிரேக்கப் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் சொல்றான், நானும் பிரேக்கப் பண்ணிக்க போறது இல்ல, நானும் அவளை விட போறது இல்ல, அவ உண்மையாவே இப்ப உன்னை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றா, நீ அவள்கிட்ட முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன்னா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காது, உன்னோட நிலைமை நினைச்சு தான் அவ ரொம்ப ஃபீல் பண்றா அப்படிங்கிற சொல்லிட்டு நீயும் அவளை விட்டு விலைக்கு போகிறாத, அவகிட்ட நீ பழையபடி நல்லா பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கும் அப்பதான் புரிய வருது, நம்ம வெளியே போக கூடாது, நம்ம அவ்வளவு சீக்கிரட்டை வந்து நம்ம மறைச்சிருக்க கூடாது. இன்னும் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேச ட்ரை பண்றா, ஆனா அவளும் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு போறா. அதனால ஹீரோனும் ஒரு மாதிரி சேடாவே இருக்கா. அப்போ வந்து இந்த ஹீரோ வந்து ஒரு பொண்ணு கிட்ட எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படிங்கிற சொல்லிப்பான்ல, அப்போது அந்த காஃபி ஷாப்ல கூட வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு பேச வச்சுட்டு ஹீரோயின் போயிருப்பால, அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இப்ப ஒரு மாதிரி வம்பு பண்ணுது, அவளை வந்துட்டு கீழே பிடிச்சி தள்ளி விட மாதிரி பண்ணுது. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கீழே விழுந்துடா. இதனால வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு அங்க வந்துட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களோட சண்டை போட்டு ஹீரோனை காப்பாத்தி கூட்டிட்டு போறா. அப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து ஹீரோயின் வந்து கேட்கறா, நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. ஏன்னா அவளுக்கு வந்து அவங்களோட சண்டை போட்டுருப்பாள், அவளுக்கு அடிபட்டிருக்கும். அப்போ ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டும் பதில் கேட்கறா, நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்பதான் ஹீரோனோட ஃப்ரெண்ட் சொல்றா, என்ன மன்னிச்சிட்டு, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் வந்துட்டு உன்னை அந்த அளவுக்கு அங்க ஹட்டாக விட்டுருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாரி கேட்கறா. நான் உன் இடத்துல நான் இருந்தா அந்த அளவுக்கு கூட அந்த இடத்துல இருந்திருப்பேனா எனக்கு தெரியல, உன்னோட ஃபீலிங்ஸ் நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன், நீ எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன மன்னிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோயின் ரொம்பவே மன்னிப்பு கேட்கறா. மன்னிப்பு கேட்டுட்டு அப்ப வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க ஒன்னா. அப்புறம் வந்துட்டு அவ சொல்றா, உனக்கு உண்மையாவே வந்துட்டு ஹீரோ பிடிச்சிருக்கு, அவன்கிட்ட நீ போய் ப்ரொபோஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து ஹீரோயின் வந்து சொல்றா, என்னால அவனுக்கு ப்ரொபோஸ் பண்ண முடியும், ஆனா அவனுக்கு வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி அதாவது அவளோட ட்ரெஸ் பிடிச்சிருக்கும்னு சொல்லிருப்பாள், நான் அப்படி சொன்னது ஆல்ரெடி அவனை வந்து ஹர்ட் பண்ணிருக்கும், இன்னுமே அவனை ஹர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட் சொல்றா, அப்படிலாம் இல்ல, அவனுக்கு அதெல்லாம் புரியும், உன்னால அவனுக்கு அதை புரிய வைக்க முடியும், உன்னோட கிரஷ் வந்துட்டு அவனோட ரியல் டைப் இல்ல, ஹீரோ தான் அவனோட ரியல் டைப், அதை வந்து நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு அவளோட ஃப்ரெண்ட் வந்து நிறைய அட்வைஸ் பண்ண ஹீரோனும் வந்துட்டு ஹீரோ கிட்ட போய் அவளோட லவ் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டா. ஹீரோயின் வந்துட்டு அவ வந்துட்டு ஹீரோவையும் அவளையும் சேர்த்து வச்ச மாதிரி டிரா பண்ணிட்டு அதை கொடுத்து ஹீரோ கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோட வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசுறா. அவன் கிட்ட ஃபோன் பண்ணி, நான் உன் வீட்டு முன்னாடி தான் இருக்கேன், நான் ஒன்று சொல்லணும், நீ வா அப்படின்ற மாதிரி சொல்றா. நீ வரலனாலும் பரவாயில்ல, என்ன பார்க்க உனக்கு பிடிக்கலனாலும் நான் ஒன்று சொல்லணும், எனக்கு உண்மையாவே உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து அவ பின்னாடி வந்துட்டு நின்று அவளை கூப்பிடுறான். அப்போ ஹீரோயின் ஒரு சாக்காக்கி திரும்பி பார்த்துட்டு இருக்கா. அப்பயும் போன வைக்காம அவன் கிட்ட போன்ல பேசுற மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா. நீங்க என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ கேட்க ஹீரோயின் வந்துட்டு நான் உன்னதான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ ஏன் காலேஜ் போகல, ஏன் என்னோட போன் எல்லாம் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து கேட்க அதுக்கு ஹீரோ வந்து சொல்றான், எனக்கு ஃபீவர் அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றான். ஹீரோயின் வந்து இப்ப சொல்றா, நான் இப்போ உன்னோட ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லலாம்னு இருக்கேன், எனக்கு உண்மையாவே உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதை நான் ரியலைஸ் பண்றதுக்கு தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் உன்னை ஹர்ட் பண்ணி தான் மன்னிச்சிட்டு, உண்மையாவே உன்னை நான் லவ் பண்றேன்னு எனக்கு இப்போதான் புரியுது, நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்றேன், எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி பேசி வந்து ஒரு மாதிரி ப்ரொபோஸ் பண்றா. நீ ஆல்ரெடி என்ன டிஸ்லைக் பண்ண ட்ரை பண்ணிருப்பா நினைக்கிறேன், அப்படி நீ ட்ரை பண்ணியிருந்தாலும் உன்னை நீ வந்துட்டு என்ன லைக் பண்ற மாதிரி நான் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து சொல்றா. சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு வந்து என்னோட காய்ச்சல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றான். அதாவது நான் உன்னை மன்னிச்சிட்டேன், அதாவது ஹீரோட ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ வந்து அந்த டைலாக் மூலமா சொல்றான். சொல்லிட்டு ஹீரோனை வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்றான். இதோட இந்த ஹாப்பி எண்டிங்கோட இந்த கியூட்டான மூவி வந்து முடியுது. இது மாதிரி நிறைய கியூட்டான லவ் ஸ்டோரிஸை பார்க்க ஸ்டோரி வேவ் ஜோன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.